టీవీకే వర్సెస్ డిఎంకే మాదిరి ఓపెన్ ఫ్లా వర్సెస్ ഹെർമിസ് ഏജന്റിക്ക് പെദ്ద ഗൊടവേ ജరుగుతోంది. ഇതിൽ ഏതാണ് മികച്ച ഏജന്റിക് ഓർക്കസ്ട്രേറ്റർ എന്ന് ഞാൻ പറയാം. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோஸ் எல்லாமே வெறும் ஒன் கிளிக்கில் அதுவும் ஈஸியாகவே நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம VMake AI அப்படிங்கிற ஒரு டூலை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைசஸ் கிரேடு வாய்ஸ் டப்பிங் டூல். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சினிமா வந்து எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஆடியோவை வாய்ஸ் க்ளோன் பண்ணணும், இல்லை வந்து அதை மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், லிப்சிங் அண்ட் வாய்ஸ் இது ரெண்டையுமே சிங்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை என்டையரா இங்க என்டர்பிரைசஸ் கிரேட் லெவலுக்கு பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த பிளாட்ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 பிளஸ் பிரீமியம் வாய்ஸஸ் இன்பில்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து மற்ற பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது இங்க எக்ஸ்ட்ராவே வச்சிருக்காங்க. மற்ற லாங்குவேஜ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஸ்லாங் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகும். ஆனா இதுல அந்த ஸ்லாங் மிஸ் ஆகாம ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நானுமே அதை எடுத்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஓவரால் இதுல என்னென்ன இருக்கு, ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத நம்ம வாக் த்ரூ தான் பண்ண போறோம். இதே மாதிரி ஏ ரேட்டட் கண்டென்ட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க மிஷின் லேர்னிங்க ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான புக்கு நானே ரைட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ VMake.ai அப்படின்னு போட்டீங்கன்னா இதுதான் அவங்களுடைய கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லேர்னிங் அண்ட் பாட்காஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், டிவி ஷோ, டிராமா, நான் சொன்னேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் மேக் பண்றீங்க அப்படின்னா இந்த டூல் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து ஒரு லாங்குவேஜில் எடுத்திருக்கீங்க, மேபி ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அந்த கோர்ஸை நீங்க மற்ற லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணணும், அப்பனா உங்களுக்கு நிறைய சேல் நடக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய ஆடியன்ஸ் கவர் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டூல் ஐ சஜஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டப்பிங் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த என்டர்பிரைசஸ் கேர்ள் லெவல்ல வச்சிருக்க ஒரு டூல் என்னன்னு கேட்டீங்கன்னா VMake AI தான். ஸோ இப்போ இதுல நான் என்னோட ஓன் அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஓகேவா? நீங்க சைன் இன் வித் கூகுள் கொடுத்தே உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், அதாவது ஃபீச்சர்டு டூல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுடைய வீடியோ அண்ட் ஆடியோவை நீங்க டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. அண்ட் சப்டைட்டில் ஆட் பண்ணும், அந்த சப்டைட்டில வந்து நீங்க டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே உங்களால பண்ண முடியும். அண்ட் ஆடியோ டிரான்ஸ்லேட்டர் இருக்கு. அது மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுமே வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல எதை செக் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா வீடியோ டிரான்ஸ்லேட்டர். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர்னா இந்த வீடியோ டிரான்ஸ்லேஷன் தான். ஸோ இதுல இப்போ என்னோட ஒரு யூடியூப் சேனலே எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து வீடியோ டிரான்ஸ்லேஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா AI வித் திரு யூடியூப் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போ என்னோட சேனல் வருது. இப்போ என்னோட இந்த சேனல்ல இருந்து ஒரு ஷார்ட்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஷார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் கிளப் பத்தி ஒரு பேசியிருப்பேன். இது வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்ஸ். இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா காப்பி பண்ணிட்டு என்னுடைய இந்த டிரான்ஸ்லேஷன் இடத்துக்கு போயிடுறேன். இப்போ இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட வீடியோவை அப்லோடுமே பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நீங்க வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது இங்க டோட்டலா 8 பிளாட்ஃபார்ம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ், ஃபேஸ்புக், கூகுள் டிரைவ், ஜூம், பாட்காஸ்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களோட வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட லிங்க் மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதும், அது ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ நான் என்னோட லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட வீடியோவை ரெகனைஸ் பண்ணிட்டு இங்க வந்துடும், என்னோட வீடியோ வந்து ஓகே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரிஜினல் ஆடியோ நான் என்ன பண்றேன், ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துறேன். ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துட்டு மல்டி லாங்குவேஜ், அதாவது நம்ம வந்து மேபி நான் வந்து எப்படி பேசியிருப்பேன்னா பாதி இங்கிலீஷ் பேசியிருப்பேன், பாதி தமிழ் பேசியிருப்பேன். ஸோ ஆட்டோ டிடெக்டை நான் கொடுத்துட்றேன். அண்ட் டார்கெட் லாங்குவேஜ் வந்து எனக்கு வந்து மலையாளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, அப்புறம் கன்னடம், இந்த 3 லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ தெலுங்கு இருக்கு, தெலுங்கு மட்டுமே நமக்கு போதும். அதாவது மலையாளம் அண்ட் தெலுங்கு இந்த 2ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட வீடியோவை நான் டிரான்ஸ்கிரைப் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ வாய்ஸ் க்ளோனிங் மோர் கன்சிஸ்டன்ட் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ இதை பண்ணிட்டு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கான மற்றது நீங்கள் சப்டைட்டில் வச்சுருந்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் இங்கே நீங்கள் கொடுத்துக்க முடியும், அதை ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தாண்டி ப்ராம்ப்ட், அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா அதுக்கான ப்ராம்ப்ட், ப்ரொனன்சியேஷன், இது எல்லாமே நீங்கள் இங்க ஃபுல் கஸ்டமைசேஷனா பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கும் டோட்டலா 6, அதாவது 4 மினிட்ஸ் இன்டூ இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 240 கிரெடிட்ஸ். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்க இவ்வளோ ஒர்க்குக்கு, அதாவது இப்போ நான் பண்ற இந்த ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கிரெடிட்ஸ் வந்து இதுல சார்ஜ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய வீடியோ இப்போ மலையாளம் அண்ட்
தெலுங்கு இந்த ரெண்டு ஆடியோலையுமே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல என்னோட 2 வீடியோவுமே டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீன்வைல் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடியோ டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா? இப்போ வீடியோ டிரான்ஸ்லேட்டர் பார்த்தோம். இப்போ வந்து ஆடியோ டிரான்ஸ்லேட்டர். இந்த ஆடியோவுமே வந்து நீங்கள் எதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ அகைன் என்னுடைய யூடியூப் சேனல் போய்க்கிறேன். இங்கே போயிட்டு இன்னொரு ஷார்ட்ஸை நான் எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு GPT 5.5 சைபர் அப்படிங்கிற இந்த வீடியோவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஆடியோ டிரான்ஸ்லேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து மல்டிலிங்குவல் கொடுத்துட்டு, ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2லையுமே பேசியிருப்பேன். அதனால் நான் வந்து ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துட்றேன். அண்டு டிரான்ஸ்லேட் வந்து இந்த தடவை நான் கன்னடம் கொடுக்குறேன். கன்னடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு. இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுதுங்கிறதே நம்மளால பார்க்க முடியும். ஸோ தெலுங்குன்னு கொடுத்துட்றேன். அகைன் சேம் வாய்ஸ் க்ளோனிங் தான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ கேட்கும், என்கிட்ட கன்ஃபார்ம் கேட்கும். நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆடியோ டிரான்ஸ்லேட்டர். இப்போ இவ்வளவு நம்ம பண்ணுறோம்ல, இதோட அவுட்புட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவுட்புட்டு தான் நம்ம இந்த டூலை வந்து எவ்வளோ தூரம் என்டர்பிரைசஸ் கிரேடாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதில் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி லோட் ஆகிட்டு பேக் எண்டில் உங்களோட டாஸ்கில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இது எல்லாமே ஆட் ஆயிரும். ஓகே. ஆட் ஆகிட்டு நீங்கள் எப்போ வேணுமோ, அதாவது இப்போ நீங்கள் டேபை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பேக் எண்டில் டாஸ்கில் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் போயிட்டு அது கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட GPT 5.5 சைபர் அந்த வீடியோக்கு வந்து ஆடியோ டிரான்ஸ்லேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். அதுவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோ டிரான்ஸ்லேஷனுமே இங்கே வந்து நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ மீன்வைல் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆடியோவை நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த ஃபீச்சர் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வர எல்லா மூவிஸ்லையுமே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சப்டைட்டில்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக வரணும்னா அதுக்கு நமக்கு டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் இப்போ நம்ம உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காட்ட போகிறோம். நான் அகைன் இதே வீடியோஸை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே வீடியோஸ் எடுத்துட்டு இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். அதை வந்து நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒன்ஸ் வேலிடேட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஆடியோ வந்து மல்டிலிங்குவல் செலக்ட் பண்ணி நான் வந்து ஆட்டோ டிடெக்ட் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இருக்கும். பேலன்ஸ்ட், அக்யூரேட் அப்படின்னு சொல்லிட்டு. பேலன்ஸ்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அக்யூரேட்டு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்யூரேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து எவ்வளோ போகும், உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட்ஸ் கன்சியூம் ஆகும்னு கேட்டால் 6 தான். ஓகே. ஸோ நான் அதை வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா டைரெக்டாக நம்மளுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெடியாக ஆரம்பிச்சிடும் நம்மளோட வீடியோக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லாங் ஃபார்மேட் வீடியோவுமே சப்போர்ட் பண்ணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறதுமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டடாக எனக்கு ஒரு 3 மினிட்ஸில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒன்ஸ் இது ரெடி ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அதுவும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நான் ஆக்சுவலாக வந்து படித்து பார்த்தேன். நாங்கள் எங்கே மிஸ் பண்ண ஸ்லாங்கு முதற்கொண்டு அந்த ஸ்லாங்கு கட் ஆகிட்டு அந்த இடத்துல ப்ராப்பராக என்ன வாய்ஸ் வரணுமோ அது வந்துருச்சு. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஐக்கு ஏஇ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏஇன்னு தான் வந்திருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் கரெக்டாக ஏஐ அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருடைய ஒரு அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்லேட்டுமே பண்ணிக்கலாம். இப்போ மற்ற இதுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் டிரான்ஸ்லேட் கொடுத்தேன்னா எனக்கு அப்படியே இங்கே இருக்க தமிழ் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த ஃபீச்சருமே இங்கே உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. மேஜராக வந்து இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் ரெடி பண்ணுறவங்களுக்கு இது வந்து ப்ராப்பராக ஒரு ஃபீச்சராக வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்லேட்டுமே வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? நான் என்ன தமிழில் பேசினனோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெர்மஸ் ஏஜென்ட்ல நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லேன். இது எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம இப்போ ப்ளே பண்ணியே பார்க்கலாம். ഇതിൽ ഏതാണ് മികച്ച ഏജന്റിക് ഓർക്കസ്ട്രേറ്റർ എന്ന് ഞാൻ പറയാം. വീഡിയോ അവസാനം വരെ കാണുക. എന്നോട് ചോദിച്ചാൽ ഓപ്പൺ ക്ലോണേക്കാളും ഏറ്റവും മികച്ചത് ഹെർമസ് ഏജന്റ് ആണെന്ന് ഞാൻ പറയൂ. കാരണം എൻ്റെ ഒരു പ്രോഡക്റ്റിന്റെ പ്രോഡക്റ്റ് മാർക്കറ്റിംഗ് ചെയ്യണമെന്ന് കരുതി
ഈ രണ്ട് ഏജന്റിനെയും ഞാൻ സെറ്റപ്പ് ചെയ്തിരുന്നു. അപ്പോ ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு லிட்ரலாக வந்து செம்மையாக சிங்க் ஆயிருக்கு ஓகேவா. அது மட்டும் இல்லை, இந்த மலையாளத்தில் ஒரு ஸ்லாங் இருக்கும் நின்று நின்று பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி ஸ்லாங்குமே செம்ம பக்காவாக வந்து கொடுத்துருக்கு ஓகேவா. ஆக்சுவலாக வந்து செம்ம இதுதான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ MP4 இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. வீடியோவே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கொடுத்த வீடியோ ஜென்ரேட் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு வந்து லிப்சிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்கிறேன். இதுக்கு வந்து அவங்களே லிப்சிங்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் சிங்க் நடந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் ஜென்ரேட் ஆயிருச்சு, பக்காவாக பண்ணியிருக்கு. like TVK versus DMK, a big fight is happening between OpenClaw and Hermes So, good agent. result I'll tell நான் அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆடியோ பார்த்தோம். ஸோ அதையுமே வந்து நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன், எப்படி அவுட்புட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இது வந்து நான் தெலுங்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தெலுங்குல வந்து நம்மளோட వీడియో ప్లే ఆయిట్టు చెప్తాను. వీడియో చివరి వరకు చూడండి. Okay. నన్ను అడిగితే ఓపెన్ క్లాక్ అంటే హెర్మెస్ ఏజెంట్ బెస్ట్ ఆఫ్ బెస్ట్ అని ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட் டவுன் பண்ணீங்கன்னா, நம்ம பேசும்போது ஒரு இடத்துல லாங்கா பேசுவோம் ஒரு வேர்டை, ஒரு சில இடத்துல ஷார்ட்டா பேசுவோம். இதுதான் வந்து ஸ்லாங்குன்னு சொல்லுவோம். அந்த ஸ்லாங் வந்து பக்காவா கேப்சர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்டர்பிரைசஸ் கிரேடுன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு ரீசன். ஓகே, இப்போ ஆக்சுவலா வந்து செம்ம சூப்பரா பண்ணியிருக்கு. நான் வந்து ஆக்சுவலா இந்த வீடியோவுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி எனக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோ டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ಅದು எப்படி ವರ್ಕ್ ಔಟ್ ಆಗಿರ್ಕಿಂಗಿರೋದ ಒನ್ ಬೈ ಒನ್ ಇಪ್ಪ ಚೆಕ್ ಪಣಿ ಪಾತರಲ್ಲ. ಈ ಸೈಬರ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿನ ಕೋಡಿಂಗ್ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟಿರೋ ತರಾನೇ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತಾರೆ ಅನ್ಸುತ್ತೆ. ಅದು ಏನು ಅಂತ ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡ್ತೀನಿ, ವಿಡಿಯೋ ಕೊನೆವರೆಗೂ ನೋಡಿ. லிட்டரலா வந்து செம்ம சூப்பரா இருக்கு ஓகேவா. நீங்க வந்து அதோட அவுட்புட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், வேற லெவல்ல வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அதுவும் அந்த ஒரு இடத்துலயும் நான் நின்று கொஞ்சம் அதிகமா பேசுவேன், கொஞ்சம் கம்மியா பேசுவேன். அதுதான் வந்து லிப்சிங் சொல்லுவோம். அந்த லிப்சிங்குமே வந்து பக்காவா செட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து லிட்ரலா என்டர்பிரைசஸ் கைடான்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு அவுட்புட்டே ஷோ பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து என்டர்பிரைசஸ் கைட் லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் நிறைய வந்து விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து மற்ற ஃபீச்சர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான வாய்ஸஸ் தான் அவைலபிளாக இருக்கும். இதில் இன்பில்ட்டாக 17,000+ ப்ரீமியம் வாய்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. விச் இஸ் மற்ற டூலில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸ் வந்து மேபி நமக்கு தேவைப்படலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது ஓகேவா. நம்ம வந்து ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஹாய் மை நேம் இஸ் திரு அப்படின்னு நான் போட்டு இந்த ப்ராக்கெட்டில் ஹாப்பி அப்படின்னு நான் போடுறேன், ஹாப்பின்னு போடுறேன் ஓகேவா. ஸோ ஹாப்பின்னு போட்டால் ஹாப்பிங்கிறது ஒரு டேகாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல என்னதுன்னா, பேசும்போதே பிச்சில் ஹாப்பினஸ் தெரியும், அந்த வாய்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் தெரியும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஹாப்பின்னு போடுறோம். இப்போ சேட் அப்படின்னா நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே சேடுன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு டேகாக மாறிடும் ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் செக்மெண்ட்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆலிவ் ஹச்டி அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து என்ன சொன்னேன், இந்த வில்லியம் ஹச்டி அப்படிங்கிற இந்த ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் வாய்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் வேல்யூம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு எமோஷனல் வேணுமோ அந்த லைப்ரரியை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா, என்ன எமோஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு வந்து இந்த இடத்துல பிச்சு நல்லா இருக்கணும், இங்கே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்லோவா ரொம்ப பொறுமையா அப்படியே சொன்னாங்கன்னா ப்ராப்பரா இருக்குங்கிறத ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். நான் இது மட்டும் கொடுத்துட்டு ஜெனரேட் ஸ்பீச் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்பீச் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகேவா. ஸோ டாஸ்க் ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஹாப்பி அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம ப்ளே பண்ணியே பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா. ரெடியான உடனே இங்கே நமக்கு ப்ளே பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது கொடுத்து Hi, my name is Thiru. Hi, my name is Thiru. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம வில்லியமோடைய வாய்ஸ். இந்த இடத்துல பிச்சை பார்த்தீங்கன்னாலும் இந்த பிச்சில் ஹாய் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல மட்டும் பிச் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம கொடுத்த அந்த ஹாப்பி அப்படிங்கிற அந்த டேகுக்கான அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அது ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபைன் பண்ணி நீங்கள் டேக் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாய்ஸ் ரொம்ப நேச்சுரலாக வரும். ஸோ இதில் வந்து இன்னும் எக்கச்சக்கமான வாய்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் இந்த வாய்ஸுங்கிற இடத்துல செக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்டது அவைலபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் தமிழ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ தமிழ்னு போட்டேன்னா தமிழில் பாருங்கள், பிரியா, ஸ்வேதா, ஜனனி, லக்ஷ்மி, குமார்,
அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபீச்சருக்கு போறேன்னா ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இந்த சப்டைட்டில் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்டைட்டில் இருக்கும். அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா வந்து சப்டைட்டில் டவுன்லோட் மட்டும் தான் நிறைய இதில் அவைலபிளா இருக்கும். பட் இங்க இன்பில்ட்டா என்ன பண்ணலாம்னா நீங்க ஏதோ ஒரு வீடியோனா அந்த வீடியோல இருந்து அவனே டைரக்டா எடுத்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட்மே வந்து பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டரை எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்போ நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம GPT 5.5 வீடியோவே இருக்கு என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோ. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டோ டெடிட் கொடுத்துட்றேன், மல்டிலிங்குவல் கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ மல்டிலிங்குவல் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் டு வந்து என்ன லாங்குவேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கன்னடம் கொடுக்கலாம். ஸோ கன்னடம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி உருது. ஓகே. ஸோ உருது அப்படிங்கிற லாங்குவேஜ் இது உருது வந்து எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. பட் வேற ஏதாவது கொடுக்கலாம். மராத்தி அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே. ஸோ மராத்தி லாங்குவேஜ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் வந்து எஸ் சப்டைட்டில் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து கன்ஃபார்ம் கேட்கும். நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணால் நம்மளோட அதாவது அந்த சப்டைட்டில் நம்ம இப்போ தமிழில் நான் பேசியிருக்கேன்னா தமிழில் தான் சப்டைட்டில் வரும். இப்போ தமிழில் இருக்க சப்டைட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா மராத்திலையும் நமக்கு இன்னொரு லாங்குவேஜ் கன்னடா செலக்ட் பண்ணோம். அந்த கன்னடத்துலையும் என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றி கொடுத்துரும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியாக முடிஞ்சிடும். நம்மளோட வீடியோஸ் வந்து மல்டி ரீஜன் நம்ம ரீச் பண்ணணும் ஒரே ஒரு லாங்குவேஜில் பேசி அப்படின்னா நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதில் வந்து நீங்கள் யூஐயில் பண்ணணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்பில்ட்டா ஏபிஐ கீ உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஏபிஐ கீயை வச்சு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணோடனே உங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து ஜென்ரேட் ஆகி மற்ற இடத்துல போஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்மே பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டப்பிங் ஒர்க் ஃப்ளோ. அதாவது இது வந்து நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரியும் செட் பண்ண முடியும். இப்போ இட்ஸ் லைக் ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி உங்களால் செட் பண்ண முடியும். அது எப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டப்பிங் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மீடியா எந்த மீடியாவை நீங்கள் பண்ணணும் அதாவது டப்பிங் ஒர்க் ஃப்ளோக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணேன். அதே மீடியாவை கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்மளால் லாங் ஃபார்மேட் வீடியோஸ்மே வந்து கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணிக்க முடியும். ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா GPT 5.5ன்னு நான் போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே நம்மளுடைய டாஸ்க் வந்து ரெடி ஆயிடும். ஓகே. அதாவது இந்த வீடியோ வந்து ரெடி ஆயிடும். ஓகே. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் உங்களுக்கு வேற ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் டாஸ்க் கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் நியூ டாஸ்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிவிட்டு இதில் அந்த லிங்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் என்ன நீங்கள் வந்து இப்போ மேபி உங்கள்கிட்ட எஸ்ஆர்டி ஃபைலில் இருக்குது விடிடி ஃபைலில் இருக்குன்னா அதையுமே இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் கொடுத்த ஒர்க் ஃப்ளோவில் டிரான்ஸ்லேட்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். அதே மாதிரி டப்பிங் நீங்கள் பண்ணதுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஒர்க் ஃப்ளோ எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டு அது ஸ்டார்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மேனுவலாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இன்பில்ட்டு டப்பிங் ஒர்க் ஃப்ளோவே வந்து இவங்களோட ஆப்பில் வச்சுருக்காங்க. விச் இஸ் கண்டிப்பாக இப்போ இருக்க ஏஆரால் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர். ஏன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் வீடியோஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் ஒன் பை ஒன்னாக உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே அதுவே ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ இதில் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இப்போ இதுக்குள்ளேயே நான் வீடியோ டிரான்ஸ்லேட்டர் போனேன்னா இங்கே உங்களுக்கு பல்க் ஃபைல் டிரான்ஸ்லேஷன் சொல்லியே ஒரு தனியாக ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிவைஸில் இருந்தோ இல்லை ஒரு லைப்ரரி அதாவது வேறு எதுலையா ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அங்கேருந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் டேரெக்டாக மல்டிபிள் ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் அ பேட்ச் ப்ராசஸிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 வீடியோ 15 வீடியோ தமிழில் எடுத்துட்டீங்க பேசி அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்கள் பேட்ச் ப்ராசஸிங் மூலமாக இன்னொரு ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணணும், ரீஜனில் போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஃபைல் போட்டு நான் இந்த ஒரு எர்பஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. இப்போ நான் 2 வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 2 வீடியோவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். ஏன்னா ஒன் பை ஒன்லாம் நீங்கள் யூஐயில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக வந்து உங்களுக்கு டைம் பயங்கரமாக கன்சியூம் ஆகும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு கூட
நான் மல்டிலிங்குவல் கொடுத்துட்டு ஆட்டோ டிடெக்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டார்கெட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஆல்ரெடி தெலுங்குல இருக்குது, கன்னடம்ல ஒன்று இருக்குது, அதனால் மலையாளம்ல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சப்மிட் கொடுக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 240 கிரெடிட்ஸ் தான் தேவைப்படும். ஓகே, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். ஓகேவா? நீங்கள் வந்து பேட்ச் ப்ராசஸிங் பண்ணணும். இந்த பேட்ச் ப்ராசஸிங் வேறு எதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆடியோ டிரான்ஸ்கிரிப்டில் போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு பேட்ச் ப்ராசஸிங் அவைலபிளாக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனில் பெருசாக தேவைப்படாது நமக்கு. ஏன்னா நம்ம வந்து 1 ஆர் 2 வீடியோஸ் தான் அட் அ டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சும் நம்ம வந்து வீடியோஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெயினாக தேவைப்படுற இடம் இந்த ஆடியோ டிரான்ஸ்லேட்டர் அண்ட் வீடியோ டிரான்ஸ்லேட்டர். அங்கே உங்களால் கம்ப்ளீட்டாக பல்க் ஃபைல் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு இந்த டூலில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த டூல் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, அதே மாதிரி அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் டிக்டாக்ல வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி எக்ஸில் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் ரீஜனை நீங்க கவர் பண்ற மாதிரி குளோபல்ல இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க வீடியோ போடுற மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஒரு என்டர்பிரைசஸ் கிரேட் லெவல் டூல யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கான அவுட்புட்மே நான் உங்களுக்கு வந்து வீடியோல ஷோ பண்ணேன். எப்படி ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டுட்டோரியலுமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக் பண்ணணும் அண்ட் ஃபிலிமே மேக் பண்ணுறீங்க, மெயின் ஃபிலிமேனா ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப செலவு கம்மியில் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆள் வச்சு அவங்கள பேச வச்சு டப்பிங் பண்ணி எடுப்பீங்க, அதுக்கு பயங்கரமாக செலவாகும் ஸ்டூடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மூலமாகவே நீங்கள் அந்த விஷயத்தை ஹை குவாலிட்டியில் உங்களால் பண்ண முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் டூலாக நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஒர்க் ஃப்ளோலே நான் நிறையா வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கரண்டா. நீங்களுமே இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கைட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலுமே அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ இதே மாதிரி ஏ ரேட்டட் கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷின் லேர்னிங் ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையுமே மறக்காம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.